நம் வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதை எப்படி சில மங்களகரமான விஷயங்கள் நடப்பது மூலமாக தெரிந்து கொள்ளலாமோ, அதேபோல நம் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அவற்றைப் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நம் வீட்டில் இருக்கும் பல்லியை ஜோசியர் என்றே கூறலாம். பல்லிகள் சில குறிப்பிட்ட திசையிலிருந்து சத்தம் எழுப்பும்போது அதை வைத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை கணிக்கலாம். அதுபோலவே பல்லி நம் மீது விழுவதை வைத்து சாஸ்திர பலன்களை கூறுவார்கள். இத்தகைய தெய்வீக சக்தி நிறைந்த பல்லி வீட்டில் அடிக்கடி இறந்து போய் கிடக்கிறது என்றால் அந்த வீட்டில் தீய சக்தி இருப்பதாக அர்த்தம். அதேபோல காகம் அனைவரது வீட்டுக்கும் வரும், ஆனால் உங்கள் வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் காகம் நீங்கள் வைத்த உணவை சாப்பிடாமல் பக்கத்து வீட்டில் வைத்த உணவு மட்டும் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தமாம். இதற்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று பசுமாட்டு கோமியம் வாங்கி வந்து மாவிலையில் தொட்டு வீட்டில் தெளித்து வந்தால் தீய சக்திகள் அகலுமாம். அதேபோல வெள்ளை கடுகு வைத்து வீட்டில் தீபம் காட்டினால் தீய சக்திகள் அகலுமாம். நம் வீட்டில் உள்ள மங்களகரமான பொருட்களில் கண்ணாடியும் ஒன்றாகும். இது நேர்மறை ஆற்றல்களை தரக்கூடிய பொருளாகும். மேலும் எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடியது. அத்தகைய கண்ணாடி அடிக்கடி உங்கள் வீட்டில் உடைகிறது என்றால் அந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது. அதேபோல் நம் வீட்டில் வளர்க்கும் துளசி செடிகள் நன்கு செழிப்பாக வளர்ந்து வந்த நிலையில் திடீரென்று பட்டுப்போனால் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தமாம். இதேபோல வீட்டில் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் நாம் வளர்க்கும் மூலிகை செடிகள் இப்படித்தான் பட்டு போகுமாம். இதற்கு பரிகாரம் வீட்டில் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டால் வீட்டை துடைக்கும் போது கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு துடையுங்கள். அப்போது தீய சக்திகள் அகலுமாம். நம் வீட்டில் விஷ ஜந்துக்கள் வந்தால் நம் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தமாம். அதாவது தேள், பாம்பு, பூரான், கருவண்டு, வௌவால் போன்ற உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வருகிறது. குறிப்பாக நீங்கள் தூங்கிய பிறகு வருகிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறையான சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பரிகாரம் விஷ ஜந்துக்கள் வந்த இடத்தில் மஞ்சள் கலந்த நீரை தெளியுங்கள். அதில் கோமியம் கலந்து தெளித்தால் தீய சக்திகளும் அகலுமாம். வீட்டில் சமைக்கும் உணவுகளில் சுவையில்லாமல் இருப்பது, அந்த உணவை சாப்பிடுவதால் வீட்டில் உள்ள நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதும் இதற்கான அறிகுறியாகும். கனவுகள் பல வரும், அதில் சில பயமுறுத்தும் வகையில் வந்தால் நாம் அச்சத்திலேயே இருப்போம். குறிப்பாக நம் வீட்டில் காளை மாடுகள் நுழைவது போல கனவு வந்தால் கண்டிப்பாக வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தமாம். இதற்கு பரிகாரம் காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்த பிறகு எலுமிச்சம்பழம் ஒன்றை வாங்கி கொண்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு பூஜை செய்து அதனை வீட்டில் எடுத்து வந்து கட்டினால் தீய சக்திகள் அகலுமாம். வீட்டிலிருந்து கெட்ட வாடை எந்த நேரமும் வீசிக்கொண்டே இருக்கும். வீட்டில் திடீர் உடல்நலக் குறைபாடு ஏற்படுதல், அதாவது எல்லாவிதமான வைத்தியங்கள் செய்தும் சரியாகவில்லை என்றாலும் முகப்பொலிவிழந்து காணப்பட்டாலும் வீட்டில் ஆங்காங்கே ஒட்டடைகள் தென்படும், இவை அனைத்துமே வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருப்பதற்கான அறிகுறியாகும். இதற்கு பரிகாரம் சுத்தமான டம்ளர் எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி அதில் எலுமிச்சம்பழம், கல்லுப்பு, துளசி இலைகளை போட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கினால் தீய சக்திகள் அகலுமாம். நம்முடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறையான சக்திகள் வருவதற்கு நம் வீட்டை நன்றாக சுத்தமாக பராமரிக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் இறை வழிபாட்டை எந்த நேரமும் தொடர்ந்து செய்து வருவது நேர்மறையான சக்திகளை அதிகரித்து குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும்.